எல்லாவற்றுக்கும் மேலாக காஞ்சி பெரியவர், காஞ்சி பெரியவா அவர்கள் ஏகாதசியோடு போய் பெருமாளோடு 2.5 கலந்திருக்கிறார். என்ன பெருமை பாருங்கள் இந்த திதிக்கு. காஞ்சி பெரியவா அவர்கள் அந்த இது எடுக்கும்போது இதெல்லாம் முதல்ல இது வரைக்கும் இப்படி ஒரு சப்ஜெக்டு தமிழ்நாட்டில் யாரும் சொன்னதில்லை. இந்த திதியில் இவங்கெல்லாம் மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு இதை ஏன் எடுக்கிறேன்னு எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. காஞ்சி மகா பெரியவா, இந்த உலகமே நீங்கள் ஒருத்தர் காலில் விழுகணும் அப்படின்னா அது காஞ்சி மகா பெரியவா. நடமாடிய தெய்வம், நடமாடிக்கொண்டிருக்கிற தெய்வம். மாடர்ன் தேட்டர்ஸ் ஓனர் டிஆர் சுந்தரம் அவர்கள் ஏகாதசி திதியில் இருந்திருக்கிறார்கள். ஏன்னா கண்ணாஸ் அங்கே தான் வேலைக்கு இருந்தார், கலைஞர் அங்கே தான் வேலைக்கு இருந்தார், மாடர்ன் தேட்டர்ஸில் தான். பல சினிமா துறைகளையும் இன்னைக்கு சினிமா இருக்கிற உயரத்திற்கு ஒரே காரணம் அப்படின்னா அது சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ். அதனுடைய உரிமையாளர் திரு டிஆர் சுந்தரம் அவர்கள் ஏகாதசியில் இருந்திருக்கிறார். அதே போல் நான் முத்துக்குமார் அவர்கள் ஏகாதசி திதியில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கனிவதில்லை, ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயமில்லை அப்படின்னு எழுதலாம் பாட்டு நம்மால். நீங்கள் பல இளைஞர்களுக்கு நான் முத்துக்குமார் தெய்வம் மாதிரி. எங்களுக்கெல்லாம் டிஎம்எஸ்னால் உங்களுக்கெல்லாம் நான் முத்துக்குமார். அதில் எனக்கு இந்த ஜித்தன் படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும். தண்ணீரில் நீந்தும் மீனின் தாகத்தை யார் அறிவர். அதை ஃபஸ்ட்டு வாட்டி மட்டும் எனக்கு சரியாக தெரியல. ஸோ அந்த வரிகளெல்லாம் எழுதியவர் நம்மளுடைய நான் முத்துக்குமார் அவர்களுடைய நினைவு நாள் இந்த ஏகாதசி திதி தான். அதே போல் தூளிபாலா சீதா ராமசாஸ்திரி அவர்கள் அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர், தெலுங்கு நடிகர். அவர்கள் ஒரு அருமையான ஒரு நடிகர். அவரும் ஏகாதசியிலேயே பெருமாளோடு 2.5 கலந்திருக்கிறார். முன்னாள் நடிகை சில்க் சுமிதா அவர்களும் ஏகாதசியிலேயே இறைவனோடு 2.5 கலந்துருக்கிறாங்க. ஸோ அந்த ஏகாதசி லிஸ்ட்டும் பஞ்சமி லிஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்தது. ஓம் நம சிவாய.